வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழ்நாடு கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்யூர்மெண்ட்டு மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90,000 வேக்கண்ட்டுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஒவ்வொரு மாவட்டமாக ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 கொடுத்துருக்காங்க. இன்னும் பலவிதமான தகவல்களை ரொம்ப பொறுமையாக உடனே அப்டேட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பலவிதமான தகவல்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு வந்து மினிமம் ஒரு 1000 லைக்குக்கு மேலே வந்தது அப்படின்னா நான் வந்து வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். டைமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மினிமம் ஒரு 1000 லைக்குக்கு மேலே வந்தது அப்படின்னா கட்டாயமாக நான் வந்து வாட்ஸ்அப்போடைய லிங்க் நான் வந்து ப்ரொவைட்டாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய விதமான தகவல்களை நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட தகவல்கள் முழுமையாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணியிருக்கணும். அது வந்து யார் என்னன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் வந்து 1 by 1 நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் எல்லா விதமான தகவலையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு என்ன குவாலிஃபிகேஷனுங்க, எப்படிங்க நாங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிறது? இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்குள்ளே போயிட்டு நாங்கள் அப்படியே விஓ ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெக்கார்ட் கிளர்க்கு இதுக்கு எதாவது வேக்கண்ட் இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த இரவு வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு வந்து வேக்கண்ட் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ எது அப்படின்னா இந்த வீடியோ தான். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கணும். ஏதாச்சும் நடுவில் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை நீங்களே வந்து தள்ளி போட்டுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். வீடியோவை முழுமையாக பார்த்துக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு எரருமே இருக்காது. நீங்கள் எரர் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள். இன்னும் பல விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராம உதவியாளர் ஆட்கள் சேர்ப்பு 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாவட்டத்திற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 வேக்கண்ட், 2300 வேக்கண்ட். அப்போனா 38 மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வேக்கண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த உதவியாளர் பணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து படிவம் வந்து ரெடி பண்ணிக்கணும். அதுக்கும் வந்து அரசு தரப்புலேருந்து எல்லாமே வந்து கொடுப்பாங்க. தமிழ்நாடு வருவாய்த்துறை கீழ் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் காலி இடங்கள் உள்ளது. 300 கிராம உதவியாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டம்னு அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. 300 பணியிடங்கள் உள்ளது. அதில் வந்து ஆட்கள் சேர்ப்பு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராம உதவியாளர், கிராம நிர்வாக அதிகாரி விஓஓ கீழ் பணியாற்றுகிறார்கள். அதாவது விஓஓக்கு கீழே தான் இந்த கிராம உதவியாளர் அப்படி சொல்லக்கூடிய நபர் வந்து பணியாற்றணும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு என்னென்ன வேலை, விஓஓக்கு என்னென்ன வேலை அப்படின்னா இந்த நிலம் அளக்கிறது, அதேமாரி அரசு தரப்புலேருந்து ஏதாச்சும் ஒரு தகவல் கொடுக்குறாங்க, இந்த லேண்டு பிரச்சனை, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா லேண்டுக்கு கையெழுத்து போடுறது, இந்த லேண்டு உங்களுதா அப்படின்னு சரிபார்க்கிறது, யாராச்சும் வந்து இது எங்களுடைய நிலம் இதுக்கு பட்டா வேணும் அப்படின்னா முதல்ல விஓ கிட்ட தான் போய் எல்லா விதமான சான்றிதழும் வாங்குவாங்க. அதேமாரி இந்த உதவித்தொகை ஏதாச்சும், அதாவது அரசு தரப்பில் வந்து வந்த கலப்பு திருமணம், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முதியோர் உதவித்தொகை, இந்த மகளிர் உதவித்தொகை, இதுமாரிக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஓஓ தேவைப்படுறாரு. விஓஓ சைன் கட்டாயமாக தேவைப்படுது. அதேமாரி ஓய்வூதிய திட்டத்திற்கும் விஓஓ சைன் கட்டாயமாக தேவைப்படுது. ஏன்னா இது நிறையா பேர் வந்து விஓ ஆஃபீஸ் போயிருப்பீங்க, வந்து அவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்க இவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில தரப்பில் செய்தியிலே வந்து வெளியே வந்துச்சு. அவங்கள எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிரந்தரமாக பணியிட நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போராட்டமும் நடத்தினாங்க. அதுக்குண்டான முயற்சியினை ஈடுபட்டாங்க. ஆனால் அது எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூட்டபிள் ஆகாமே இருந்து வந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லா விதமான தகவலையுமே நம்ம வந்து 1 by 1 அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நில வருவாய் துறையை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வரும். இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அவர் வந்து கொடுப்பார் அப்படின்னா இந்த விஓஓ சர்டிஃபிகேட்டு, தூரச் சான்றிதழ்,
அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இறப்புச் சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட்டு, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவணப்படுத்துதல் பதிவேடு. அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆவணப்படுத்தணும் அரசு சார்பில் அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாடு கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு, இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைத்தவுடன் கவர்மெண்ட்டோட இணையதளத்தில் நீங்கள் போய் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு வில்லேஜ் உதவியாளர், வில்லேஜ் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, வில்லேஜ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, கிளர்க்குன்னு சொல்லுவாங்க. நிறைய விதமான பெயர்களால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து கூப்பிடுவாங்க. இதுக்கு வந்து கிராம உதவியாளர் பதவியின் பெயர். ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒரு 2000 வேக்கண்ட் இருக்கும். தகுதி அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு. சம்பள விவரங்கிறது உங்களுக்கே தெரியும், எவ்வளோ சம்பளம் வரும், விஜயப உதவியாளருக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெரியும். 11,100 ரூபா ஸ்டார்டிங்கு, எண்டிங்கு 35,100 ரூபா. எண்டிங் சேலரி ஃபஸ்ட்டே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வேலை இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாவட்டம் அந்த மாவட்டம்லாம் கிடையாது, தமிழ்நாடு முழுவதுமே இந்த வேலை வாய்ப்பு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வு நேர்காணல். உங்களுக்கு வந்து ஸ்மால் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேர்காணல் நடைபெறும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாருமே நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வேலை வாய்ப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த உடனேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே விண்ணப்பிக்கணும். நான் இதை ஏன் வீடியோ நடுவில் சொல்கிறேன் அப்படின்னா, யாரெல்லாம் முழுமையாக வீடியோ பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்ல. நம்மளோட வீடியோவை இப்போ கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளால் முடிந்த தகவல்களை, முழுமையாக பார்க்குறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச தகவல்களை நாம் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டராக இருந்தீங்க, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க உங்களுடைய குடும்பத்தில் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்னு இருக்கும், அது வந்து வாங்கிக்கணும். 1. 2வது தமிழ் வழி சான்றிதழ். நீங்கள் தமிழில் தான் படித்தீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான 10ஆவதுக்கு 12ஆவதுக்கு சான்றிதழ் இருக்குது, அந்த சான்றிதழை வாங்கிக்கோங்க. இந்த சான்றிதழ் எங்கே வாங்கணும் அப்படின்னா PSTM அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டிங்க அப்படின்னா தமிழ் வழி சான்றிதழ் வரும். இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த தமிழ் வழி சான்றிதழ் தமிழ் இங்கிலீஷுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. அதை போய் டவுன்லோட் பண்ணி 10th அப்படின்னா 10வது எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அங்கே போங்க, 5வது எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அங்கே போங்க. இல்லை நான் 8வது படித்தேன், எங்கே படித்தாலும் நேராக அந்த ஸ்கூலுக்கு போய் இப்படி தமிழ் வழி சான்றிதழ் எங்களுக்கு வேணுங்க, நான் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணோம், எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட்டில் எழுதணும். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுப்புனர்னு போட்டு நீங்கள் உங்களுடைய இது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெறுநர்னு போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதணும். கீழே வந்து மதிப்பிற்குரிய ஐயா, நான் வந்து இப்படி வேலைக்கு செல்வதால் எங்களுடைய கால சூழ்நிலை கருதி எங்களுக்கு உடனடியாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 அட்டாச்சான பிட்டெல்லாம் போட்டு நீங்கள் வந்து அந்த லெட்டரை கொடுத்தீங்க அப்படின்னா உடனே வந்து சக்ஸஸ் ஆகிடும். உடனே நீங்கள் வந்து அந்த சான்றிதழ் நீங்கள் வந்து வாங்கிடலாம். அது வாங்கிட்டீங்க அப்படின்னாலே போதும், அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம். ஓகே, இப்போ என்னென்ன சான்றிதழ் சொல்லியிருக்கேன்னு பார்த்துட்டிங்களா? இந்த சான்றிதழை வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், கபடி, கொக்கோ, வாலிபால், ஹாக்கி, கிரிக்கெட், இது போன்ற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி ஏதாச்சும் பண்ணி வச்சுருந்து நேஷ்னல் லெவலில், மாநில லெவலில் இதில் ஏதாச்சும் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. அப்பயத்துக்கு இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. நான் இப்போ சொல்கிறேன், இப்போ யாராருக்கெல்லாம் ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, PSM சர்டிஃபிகேட்னால் தெரியல, நான் அந்த சர்டிஃபிகேட்லாம் என்ன பண்ணணும், எப்படி என்னென்னு தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அது எங்கே வாங்கணுங்கிறத சொல்கிறேன், எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நீங்கள் போய் அப்படி வாங்கிக்கலாம். என்கிட்ட ஜாதி சான்றிதழ் இல்லை அப்படின்னா அதுக்குண்டான ப்ராரிட்டி சொல்கிறேன். இல்லை என்கிட்ட வந்து பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைகள் என்ன அப்படின்னு குறைகள் என்னன்னு கேட்டால் மட்டும்தான் நான் வந்து நிறைவேற்ற முடியும். கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. கிராம உதவியாளர் மாவட்டமாக எந்தெந்த மாவட்டத்துக்கு என்னென்ன அறிவிப்பு? தஞ்சாவூர் 305, மதுரை 155,
திருவள்ளூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 151 வேக்கண்டு, ஈரோடு 141, சேலம் 105, காஞ்சிபுரம் 109, திருவண்ணாமலை 103, திருப்பத்தூர் 102, திருச்சி 104, செங்கல்பட்டு 41, கோவை 61, கடலூர் 66, நாகப்பட்டினம் 68, நாமக்கல் 68, திருவாரூர் 139, தூத்துக்குடி 77, சிவகங்கை 46, திருநெல்வேலி 45, விழுப்புரம் 31, வேலூர் 30, தருமபுரி 39, நிறையா பேர் தருமபுரி தாங்க கேட்டிருந்தீங்க, 39, கிருஷ்ணகிரி 33, திருப்பத்தூர் 32, திண்டுக்கல் 29, ராமநாதபுரம் 29, கரூர் 27, புதுக்கோட்டை 27, தேனி 25, சென்னை 20, அரியலூர் 21, பெரம்பலூர் 21, மயிலாடுதுறை 13, ராணிப்பேட்டை 43, விருதுநகர் 38, தென்காசி 18. புரிஞ்சுதுங்களா? இது எல்லாமே வேக்கண்ட் அதிகப்படுத்த போகிறாங்க. இப்போ இது வரைக்கும் இருந்த வேக்கண்ட்டு இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படுத்த போகிறாங்க. குறைஞ்சபட்ச வயது 21லேருந்து 37 இருக்கலாம். ஆதி திராவிடரில் அருந்ததியராக இருந்தீங்க அப்படின்னா, அதேமாதிரி எஸ்டி, விதவை, அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிசி, பிசி, இதுமாரி முஸ்லீம் இவங்களுக்கெல்லாம் 21லேருந்து 37 வயசு வரைக்கும். மற்றவங்களாம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இவங்களுக்கெல்லாம் ஆதி திராவிடரில் இவங்க வந்தாங்கன்னா 21லேருந்து 34 வரைக்கும். பிற ஜாதிங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 ஆண்டுகள்லேருந்து 32 ஆண்டுகள் வரைக்கும் இதான் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட 5ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். கிராம வேலைவாய்ப்புக்கு ஐடிஐ படிச்சிருந்தாலும் சரி, 10வது படிச்சிருந்தாலும் சரி, 12வது படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இதுக்கு வந்து தேர்வு செய்கிறது எழுத்து தேர்வு, நேர்காணல், ஆவணம் சரிபார்ப்பு. கல்வி தகுதி என்ன? எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். பிற இடங்கள், நேர்காணல், மொத்தம் 100. இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. நான் 1 by 1 அடுத்து வரக்கூடிய இதில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இன்னும் பலவிதமான தகவல்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் பலவிதமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.